1,00,000 கோடி மதிப்பு, 5,000 வீரர்கள். ஆனா ஒரு சின்ன துணி துவைக்கிற மெஷினால மொத்த கப்பலுமே ஆடி போயிருச்சு. அமெரிக்காவோட பெருமையான யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலுக்கு செங்கடல்ல வந்த சோதனையை கேட்டா சிரிப்பீங்களா இல்ல அழுவீங்களான்னு தெரியாது. உலகத்தோட மிகப்பெரிய அணுசக்தி போர்க்கப்பல் இது. 75 போர் விமானங்கள் இருக்கிற ஒரு மிதக்கும் நகரம்னு இத சொல்லலாம். 9 மாசமா கடல்லையே நின்னு எதிரிகளை நடுங்க வச்சது. ஆனா மார்ச் 12ல எதிரிகளோட ஏவுகணை இதை தாக்கல. கப்பலோட லாண்ட்ரி ரூம்ல திடீர்னு தீ விபத்து. வெறும் புகைதானேன்னு நினைக்காதீங்க. 200 வீரர்கள் அந்த நச்சு புகையால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க. நம்ம ஊர் பழைய பஸ்ல பிரேக் பிடிக்காத மாதிரி இந்த அதிநவீன கப்பல்ல இருக்கிற 650 டாய்லெட்டும் அடிக்கடி பழுதாகி வீரர்களை பாடாய்படுத்துதான். யோசிச்சு பாருங்க, 5,000 பேர் இருக்கிற இடத்துல டாய்லெட் போக முடியலன்னா எப்படி இருக்கும்? இதுக்காகவே இப்போ இந்த ராட்சத கப்பலை குரோயேஷியா துறைமுகத்துல ஓரங்கட்டி வச்சு ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் சின்ன அடிப்படை விஷயங்கள் தான் பெரிய சாம்ராஜ்யத்தையே சாய்க்கும். 1,00,000 கோடி செலவு பண்ணியும் டாய்லெட் கிளீன் இல்லைன்னா இது அமெரிக்காவோட பெருமையா இல்ல தோல்வியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.